கனிகளை கொடுப்பீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அப்போ நீங்கள் அதிக கனிகள் கொடுப்பீங்க. அந்த கனிகளால் என்ன நடக்கும்? பிதா மகிமைப்படுவார். எப்போ? நித்திய காலமாக மகிமைப்படுவார் அந்த கனிகளால், அந்த நற்கனிகளால். அந்த கனியில் ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப திருப்தி நமக்கு. இயேசுவில் நிலைத்திருந்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. நேர்மையாக இருந்தோன்னா நிலைத்திருப்போங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை கடைசியாக வளர வேண்டிய வாழ்க்கை, இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை. ஒரே வார்த்தை, அதை யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களா? தனிப்பட்டதில் ஆண்டவருக்கு நேர்மையாக இருக்கிறீங்களா? டெய்லி ஜெபத்தில் நேர்மை, பைபிளில் படிக்கிறதுல நேர்மை, சபை கடமைகளில் நேர்மை, சபை கூட்டங்களில் நேர்மையாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் நாளைக்கு வரும்போது என்ன நேர்மையாக இருந்த நீன்னு கேட்டார்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரே ஒரு நேர்மை. அந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. நேர்மையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்களேன். வளர வேண்டிய வாழ்க்கை,